இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் நண்பகல் 12:36 AMIST. 22 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 0.64 விழுக்காடு வீழ்ச்சி. சென்செக்ஸ் 78 புள்ளிகள் இழப்பு. இந்திய பங்குச் சந்தைகள் 5 அமர்வு வெற்றி வரிசையை முறித்தன. நிஃப்டி 50 24,13.10 ஆக 0.64 விழுக்காடு சரிந்து. சென்செக்ஸ் 76,802.90 ஆக 0.78 விழுக்காடு இறங்கியது. நிஃப்டி வங்கி குறியீடும் 0.48 விழுக்காடு சரிந்து 57,685.75 ஆக முடிந்தது. இன்போசிஸ் 6.75 விழுக்காடு சரிவு. TCS 3.55 விழுக்காடு வீழ்ச்சியுடன் துறை கடும் அழுத்தம். இன்போசிஸ் 6.75 விழுக்காடு சரிந்து ரூ.1051.40 ஆகவும். TCS 3.55 விழுக்காடு இறங்கி ரூ.2125 ஆகவும் முடிந்தன. HCL Tech 2.59 விழுக்காடு வீழ்ந்து ரூ.1131.70 ஆகவும். டெக் மஹிந்திரா 2.63 விழுக்காடு சரிந்து ரூ.409.60 ஆகவும் நிலவியது. பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்வு. இந்த வாரம் சந்தை மதிப்பு அதிகரிப்பில் முதலிடம். பாரதி ஏர்டெல் 1.92 விழுக்காடு உயர்ந்து ரூ.910.80 ஆனது. முன்னணி 10 நிறுவனங்களின் சந்தை மதிப்பு கடந்த வாரம் 2.15 லட்சம் ரூபாய் கோடி உயர்ந்தது. பவர் கிரிட் 1.23 விழுக்காடு மற்றும் NTPC 1.06 விழுக்காடு ஆகியவை உயர்ந்து பயன்பாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டது. அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. கச்சா எண்ணெய் $76.54 ஆக நிலவுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ஹார்மூஸ் நீரிணை சர்ச்சைகளுக்கு மத்தியில் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் விலை $76.54 ஆக 0.08 விழுக்காடு சரிந்து நிலவுவதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்த கேள்விகள் எழுகின்றன. AI ரேலிக்கு மத்தியில் ஜேமி டைமன் சிறிய சுனாமி குறித்து எச்சரிக்கை. JP மோர்கன் தலைமை நிர்வாகி ஜேமி டைமன் AI சார்ந்த ரேலியால் வால் ஸ்ட்ரீட் உற்சாகமாக இருந்தாலும் பொருளாதாரத்தை நோக்கி சிறிய சுனாமி வருவதாக எச்சரித்துள்ளார். ஃபெட் விரும்பும் பணவீக்க அளவீடு வேகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கவலைகள் அதிகரிக்கின்றன. ரிலையன்ஸ் 1.40 விழுக்காடு சரிவு. மற்றும் 1.97 விழுக்காடு இறக்கத்துடன் பரந்த விற்பனை அழுத்தம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1.40 விழுக்காடு சரிந்து ரூ.309.50 ஆகவும். மஹிந்திரா 1.97 விழுக்காடு வீழ்ந்து ரூ.3074.80 ஆகவும் முடிந்தன. HDFC வங்கி 0.79 விழுக்காடு மற்றும் SBI 0.73 விழுக்காடு ஆகியவை இறங்கி சந்தை பலவீனத்தை அதிகரித்தன. செபி பங்குச்சந்தை வழியாக திறந்த சந்தை பங்கு மீட்பை மீண்டும் அனுமதிக்கிறது. செபி பங்குச்சந்தை வழியாக திறந்த சந்தை பங்கு மீட்பை மீண்டும் அனுமதிக்கும் முடிவை எடுத்துள்ளது. இது சந்தை திறன் மேம்படவும் முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வெளியேறும் வாய்ப்பு கிடைக்கவும் உதவும். இந்த கொள்கை மாற்றம் வரும் காலாண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் மீட்பு அறிவிப்புகளை ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூப்பர் எல் நினோ அபாயம் அதிகரிப்பு. தங்கம் 1.21 விழுக்காடு சரிந்து $4,172 ஆனது. சூப்பர் எல் நினோ சாத்தியம் குறித்து வானிலை விஞ்ஞானிகள் எச்சரிக்க முதலீட்டாளர்கள் போர்ட்ஃபோலியோக்களை மறுமதிப்பீடு செய்கின்றனர். தங்கம் 1.21 விழுக்காடு சரிந்து $4,172.90 ஆனது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையால் புவிசார் அரசியல் நம்பிக்கை அதிகரித்ததே இதற்கு காரணம். உலக வங்கி பங்கா. பஞ்சாப் நில விற்பனை பணம் வேகமாக தீர்ந்துவிடுவதாக எச்சரிக்கை. உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா நிலம் விற்ற பஞ்சாப் இளைஞர்கள் 4 ஆண்டுகள் பணக்காரர்களாக இருந்து பின்னர் திவாலாகும் நிலைமையை சுட்டிக்காட்டினார். இது இந்தியாவின் விவசாய மாற்றம் மற்றும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பில் கட்டமைப்பு சவால்களை வெளிப்படுத்துகிறது. ICICI வங்கி இன்டசிண்ட் உயர்வு. வங்கித்துறையில் கலவையான சமிக்ஞைகள். ICICI வங்கி 0.31 விழுக்காடு உயர்ந்து $1,346.50 ஆகவும். இண்டசிண்ட் வங்கி 0.93 விழுக்காடு உயர்ந்து $947.45 ஆகவும் முடிந்தன. HDFC வங்கி 0.79 விழுக்காடு மற்றும் கோட்டக் வங்கி 0.92 விழுக்காடு சரிந்ததால் நிஃப்டி வங்கி குறியீடு 0.48 விழுக்காடு இறங்கி 57,685.75 ஆக நிலவியது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 607 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.40 விழுக்காடு. TCS 2125.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.55 விழுக்காடு. HDFC வங்கி
779.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.79 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.73 விழுக்காடு. ICICI வங்கி 1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக லாபம் ICICI பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக நஷ்டம் இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4172.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.21 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,525 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.21 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,224.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 76.54 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.08 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.08 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $76.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.31 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.03 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 3 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.34 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.